வணக்கம் பக்தர்களே. தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அருளை பெற விரும்பும் அனைவரையும் பக்திராக்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தரிசிக்கப் போவது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக போற்றப்படும் புனிதமான திருத்தணி முருகன் திருக்கோயில். குறிப்பாக ஆடி கிருத்திகை நாளில் இந்த தலத்தின் மகிமை பல மடங்கு அதிகரிக்கிறது. இந்த வீடியோவில் திருத்தணி முருகன் கோயிலின் வரலாறு, சிறப்புகள், ஆச்சரியமான தகவல்கள் மற்றும் ஆடி கிருத்திகை திருவிழாவின் மகிமையை முழுமையாக தெரிந்து கொள்வோம். சக்தி முகச் சாயலிலே சாந்த முகம் தெரியும், சாந்த முகச் சாயல் எல்லாம் சரவணமாய் புரியும். ஓம் சரவண பவனே, ஓம் சங்கரி மகனே, ஓம் மயில்வாகனனே. சக்தி முகச் சாயலிலே சாந்த முகம் தெரியும், சாந்த முகச் சாயல் எல்லாம் சரவணமாய் புரியும். கண்டனே கண்டனே உன்னை சிந்தனை செய்வார். தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அறுபடை வீடுகள் மிகவும் புனிதமானவை. அவற்றில் 5ஆம் படை வீடாக விளங்குவது திருத்தணி முருகன் திருக்கோயில். சென்னையிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த புனித தலம் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஈர்த்து வருகிறது. ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ. சரவணனே சண்முகனே ஓம் ஓம் பிரணவ ஒலி கேட்குதே. அழகென்னும் மந்திரம் அருளாக வருகுதே. திருத்தணி முருகன் கோவில் தரைமட்டத்தில் இருந்து சுமார் 700 அடி உயரத்தில் ஒற்றைப்பாறை மலையின் மீது அமைந்துள்ளது. இந்த மலையை ஏறிச் செல்லும் ஒவ்வொரு பக்தரும் மனதில் இருந்த கவலைகளை மறந்து முருகனின் அருளை உணர்கிறார்கள். மலை உச்சியை அடையும் போது வீசும் குளிர்ந்த காற்றும் கோயிலின் தெய்வீக சூழலும் மனதிற்கு அளவில்லா அமைதியை அளிக்கின்றன. மேகமுகம் மேலின் முகம் நாத நிலை அருளும், மேகமுகம் மேலின் முகம் நாத நிலை அருளும். ஓம் சரவண. திருத்தணி முருகன் கோவிலின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று இங்கு இருக்கும் 365 படிகள். ஒரு வருடத்தில் இருக்கும் 365 நாட்களை குறிக்கும் வகையில் இந்த படிகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று நம்பப்படுகிறது. ஒவ்வொரு படியையும் பக்தியுடன் ஏறும்போது அந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் செய்த பாவங்களை நீக்கி வாழ்வில் நன்மைகளை பெருகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால் ஆடி கிருத்திகை, தைப்பூசம் போன்ற நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த படிகளை ஏறி முருகனை தரிசிக்கின்றனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா, சூரசம்ஹாரனுக்கு அரோகரா. பல முருகன் கோயில்களில் சூரசம்ஹாரம் மிகவும் விமர்சையாக நடைபெறும். ஆனால் திருத்தணி முருகன் கோவிலில் மட்டும் சூரசம்ஹாரம் நடைபெறாது. அதற்கு ஒரு மிகப்பெரிய புராண காரணம் உள்ளது.
திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகும் போரின் கோபம் இன்னும் முருகப்பெருமானிடம் இருந்தது. அந்த கோபத்தை தணித்து அமைதியை அடைவதற்காக அவர் வந்த இடம்தான் திருத்தணி. அதனால் இந்த தலம் அமைதியின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதனால்தான் இங்கு சூரசம்ஹார விழா நடைபெறுவது இல்லை. திருத்தணி முருகனை மனமுருகி தரிசித்தால் கோபம் குறையும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. குடும்பத்தில் சண்டை, மனக்கசப்பு, மன அழுத்தம், அமைதியின்மை போன்ற பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் என்று பல பக்தர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். அதனால் வாழ்க்கையில் மன அமைதி வேண்டுவோர் இந்த தலத்திற்கு தவறாமல் வர வேண்டும் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். முருகப்பெருமான் வேலை ஏந்திய நிலையில் காட்சி தருகிறார். ஆனால் திருத்தணி முருகன் கோயிலில் மூலவர் சிலையில் வேல் இல்லை. இது இந்த தலத்தின் மிகவும் அரிய சிறப்புகளில் ஒன்றாகும். போர் முடிந்து அமைதியை அடைந்த நிலையில் முருகப்பெருமான் அருள்பாலிப்பதாக இதற்கு ஆன்மீக விளக்கம் கூறப்படுகிறது. இந்த அரிய தரிசனத்தை காணவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் வருகை தருகின்றனர். வண்ண வண்ண காவடிகள் அங்கும் இங்கும் ஆடுது, தென்பழனி எல்லை வந்து துள்ளி துள்ளி ஆடுது. பாலும் தேனும் பன்னீரும் பழமும் பூவும் திருநீரும் தோளினில் ஏந்தி வந்தோமே, பக்தி பரவசம் கொண்டோமே. முருகா வந்திடு எம் துணையாய் நின்றிடு, முருகா வந்திடு எம் துணையாய் நின்றிடு. கந்தசாமிநாதனுக்கு அரோகரா, கார்த்திகை பாலனுக்கு அரோகரா. கந்தசாமிநாதனுக்கு அரோகரா, கார்த்திகை பாலனுக்கு அரோகரா. வண்ண வண்ண காவடிகள் அங்கும் இங்கும் ஆடுது, தென்பழனி எல்லை வந்து துள்ளி துள்ளி ஆடுது. பால் குடம் தாங்கிடும் நெஞ்சமெல்லாம் உன் பாலாபிஷேகம் எண்ணுதையா. வேல் வேல் வெற்றிவேல், வேல் வேல் வீரவேல். பால் குடம் தாங்கிடும் நெஞ்சமெல்லாம் உன் பாலாபிஷேகம் எண்ணுதையா. தேனில் ஆடும் வேலவனே அந்த கோலம் காணக் கூடுதையா. தேனில் ஆடும் வேலவனே அந்த கோலம் காணக் கூடுதையா. பன்னீருந்தன் பாதம் வழியும் கோலம் நிறையுதையா. பன்னீருந்தன் பாதம் வழியும் கோலம் நிறையுதையா. கந்தசாமிநாதனுக்கு அரோகரா, கார்த்திகை பாலனுக்கு அரோகரா. கந்தசாமிநாதனுக்கு அரோகரா, கார்த்திகை பாலனுக்கு அரோகரா. வண்ண வண்ண காவடிகள் அங்கும் இங்கும் ஆடுது, தென்பழனி எல்லை வந்து துள்ளி துள்ளி ஆடுது. வண்ண வண்ண காவடிகள் அங்கும் இங்கும் ஆடுது, தென்பழனி எல்லை வந்து துள்ளி துள்ளி ஆடுது. ஆடி மாத கிருத்திகை நாள் முருக பக்தர்களுக்கு மிகவும் புனிதமான நாள். இந்த நாளில் அதிகாலையிலேயே சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெறும். பக்தர்கள் பால்குடம், காவடி, மலர் மாலை போன்ற நேர்த்திக் கடன்களை செலுத்துகின்றனர். மலை முழுவதும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கங்கள் ஒலித்துக்கொண்டே இருக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து முருகனின் அருளை பெற்று செல்கின்றனர். இடம் உன் பூவலங்காரம் எண்ணமையா. வேல் வேல் வெற்றிவேல், வேல் வேல் வீரவேல். பூச்சரம் தாங்கி அன்பரிடம் உன் பூவலங்காரம் எண்ணமையா. பழமேந்தும் அன்பர் எண்ணமெல்லாம் உன் பஞ்சாமிர்த அபிஷேகம். பழமேந்தும் அன்பர் எண்ணமெல்லாம் உன் பஞ்சாமிர்த அபிஷேகம். திருநீரில் ஆடும் திருமேனி காண எண்ணம் விழையுதையா. திருத்தணி முருகன் திருக்கோயில் என்பது ஒரு சாதாரண கோவில் அல்ல. கோபம் தணியும் தலம், மன அமைதியை கிடைக்கும் தலம், 365 படிகளின் அருள் நிறைந்த தலம், அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடு. ஒரு முறையாவது வாழ்க்கையில் குடும்பத்துடன் இந்த புனித தலத்திற்கு சென்று முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். இது போன்ற மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு பக்தி ராக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.